10/10/2016 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி. இன்று ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, மகா நவமி. இன்னைக்கு தேசிய தபால் தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணியில் இருந்து 7:15 மணி வரை, மாலை 4:45 மணியில் இருந்து 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணியில் இருந்து 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணியில் இருந்து 12 மணி வரை. கோளிகை 1:30 மணியில் இருந்து 3 மணி வரை. சந்திராஷ்டமம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாலை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இது உங்கள் பார்வையில்.
இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இது உங்கள் பார்வையில். திருமூலருடைய திருமந்திர சிந்தனைகள் யோக நிலையில் நமக்கு வழங்கிய அற்புதமான ஞான பொக்கிஷம். பிரத்யாகாரம் என்ற ஒரு 6வது தலைப்பு, 3வது தந்திரம். பிராணாயாமத்திற்கு அடுத்ததாக பிரத்யாகாரம். அப்படி பிரத்யாகாரம் என்றால் என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துதல். மூச்சை அடக்கினால் போதாது, மனம்தான் மனிதனை ஆட்டிப்படைக்கிறது. அந்த மனதை எவ்வாறு அடக்குவது என்பதை இந்த பிரத்யாகாரத்தில் சொல்லுகிறார். குண்டலினி யோகத்தை மேலே எழுப்பிவிட்டால் மனம் ஒடுங்கிவிடும், அழிந்துவிடும் என்று சொல்கிறார். குண்டலினி யோகம் என்றால் எங்கு இருக்கிறது? அந்த குண்டலினி அக்னி, நெருப்பு. ரொம்ப அழகாக சொல்லுகிறார். எருவிடும் வாசற்கு இருவிரல் மேலே, எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, கருவிடும் வாசருக்கு இருவிரல் கீழே, கருவிடும் வாசற்கு இருவிரல் கீழே, உருவிடும் சோதியை உள்க வல்லாருக்கு கருவிடும் சோதி கலந்து நின்றானே. ஜலம் மலம் 2 ஓட்டைகள் இருக்குது கீழே. ஒன்றில் மலம் வருகிறது, ஒன்றில் ஜலம் வருகிறது. இந்த 2க்கும் நடுவில் தான் அந்த குண்டலினி அக்னி இருக்கிறது. அந்த மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து ஔவையார் பாடுறாங்க. இந்த மூலாதாரம் என்பதில் நம்முடைய அந்த இடத்துல தான் அக்னி வடிவாக நம்முடைய ஆத்ம சக்தி இருக்கிறது. அந்த ஆத்ம சக்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? காமத்திலே கீழே விட்டுவிடாமல் ஞானத்திலே மேலே கொண்டு வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞையில் நிறுத்தி 7வது சகஸ்திரதளத்தில் கொண்டு போய் நிறுத்திவிட்டால் மீண்டும் பிறப்பில்லை, இறப்பில்லை, முதுமை இல்லை, பிணி இல்லை, துன்பம் இல்லை. ரொம்ப நல்லா தானே இருக்குது. செஞ்சிடலாமேன்னா அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது. இது யோகம். சொல்வது எளிது, செய்வது கடினம். எனவே திருமூலர் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக எளிமைப்படுத்தி சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும்? மூலாதாரத்து 3 கணலை எவ்வாறு காலால் எழுப்பினா, கால்னா காற்று, அப்படியே தியானம் பண்ணி மேலே கொண்டு வர வேண்டும். அதை சொன்னார். அந்த எருவிடும் வாசலுக்கும் கருவிடும் வாசலுக்கும் நடுவில் இருப்பதை பட்டினத்தாரும் பாடுகிறார். ரொம்ப அருமையாக பட்டினத்தார் தன்னுடைய தாய்க்கு தீ வைக்கின்ற பொழுது ஒரு பாட்டு பாடி நெருப்பு வைத்தார். அப்போ சொன்னார், முன்னை இட்ட தீ முப்புறத்தினில், பின்னை இட்ட தீ தென் இலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றினில், நானும் இட்ட தீ மூழ்கவே. அதில் சொன்னார் பட்டினத்தார், அன்னை இட்ட தீ அடிவயிற்றினில். நாம் கருவாக உருவாகின்ற பொழுதே, நம் தாயாருடைய அந்த வயிற்றிலே கருவாக இருக்கின்ற பொழுதே அந்த மூலாக்னி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகி விடுகிறது. இல்லறவாசிகள் அந்த மூலாக்னியை தெரிந்து கொள்ளாமல் காமத்திலே விட்டு விடுகிறார்கள். ஆனால் ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மூலாக்னியை அந்த ஜலவாயில் மலவாயிலுக்கு நடுவில் இருக்கு பாருங்க, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் செய்து தவம் செய்து கொண்டு வந்து புருவத்திற்கு நடுவிலே நிறுத்துகிறார்கள். இதுதான் மனித வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. அதை செய்துவிட்டால் மறுபடியும் பிறந்து இறக்க வேண்டாம். இல்லையென்றால் பாவம் செய்வோம், பாவத்திற்கேற்ப மீண்டும் பிறப்போம், பிறந்து நாம் பாவம் செய்வோம், மீண்டும் பிறப்போம். இந்த ஞானம் பெற்றுவிட்டால், அந்த மூலாக்னியை கொண்டு வந்து புருவ மத்தியிலே நிறுத்திவிட்டால் பிறப்பில்லை, இறப்பில்லை, துயரில்லை என்று அழகாக சொன்னார். அதை சொல்லுகின்ற பொழுது இதை யோக நிலையிலே செய்ய வேண்டும். யோகம்னா என்ன? கடயோகம் என்று சொல்வார்கள், லயோ யோகம், லம்பிகா யோகம், மந்திர யோகம், ராஜயோகம், சிவயோகம் என்று பல வகையான யோகங்களை சொல்லிக்கொண்டே வருகின்றார். இதில் மிக முக்கியமானது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலாக்னியை, அந்த நெருப்பை அணைந்து விடாமல் தியானம் செய்து தவம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்ற வேண்டும். இதைத்தான் வரிசையாக இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகரம், தாரணை, தியானம், சமாதி
8 அழகாக சொன்னார். இதை அஷ்டமா சித்திகள் ஒருவன் பெற வேண்டுமென்றால் அஷ்டாங்க யோகங்கள் செய்ய வேண்டும். சில பேருக்கு சம்பளம் வாங்குறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் வேலை செய்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார் வேலையே செய்யாமல் சம்பளம் எங்கேயாவது வாங்க முடியுமான்னு கேட்பாங்க. எனவே இவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், நீ அஷ்டாங்க யோகம் இருந்து உடலையும் மனதையும் மூச்சையும் அடக்கினாதான் அஷ்டமா சித்திகள் வரும். அஷ்டமா சித்திகள் என்றால் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய மிக பெரும் சக்தி. அந்த காலத்தில் முனிவர்களெல்லாம் பார்த்துருக்கிறோம். வரமும் சாபமும் கொடுப்பார்கள். வரம் கொடுத்தால் ஒருவர் வாழ்வார், சாபம் கொடுத்தால் ஒருவர் வீழ்வார். இந்த சக்தி எப்படி பெற்றார்கள் என்றால் இந்த தவம் செய்கின்ற முறையால் தான். அந்த தவம் செய்கின்ற முறையைத்தான் இதுவரைக்கும் யாரும் இவ்வளவு எளிமையாக சொன்னதே இல்லை. திருமூலர் தான் தமிழ் சாத்திரம் என்ற திருமந்திரத்திலே நமக்காக மிக எளிமையாக மூச்சை அடக்கு குண்டலினி என்ற அந்த மந்திரத்தை சொல்லி 6 ஆதாரங்களிலே நீ தினமும் பயிற்சி செய், உன்னுடைய வாழ்க்கை மேம்படும் என்று மிக அழகாக திருமந்திரத்திலே நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறார் திருமூலர். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம். இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இருவாட்சின்னு ஒரு மலர் அழகாக இருக்கும், ரொம்ப மென்மையானது. அந்த இருவாட்சி மலரை குழந்தைக்கு சூட்ட வேண்டும் அப்படின்னு யசோதை ஆசைப்படுகின்றாள். அப்படி ஆசைப்படுகின்ற பொழுது சீமாலிகன், மாலிகன் என்பதுதான் அவனுடைய பெயர், கண்ணனுடன் தோழமை கொண்டதனால் ஸ்ரீ என்கின்ற அடைமொழியை பெற்று சீமாலிகன்னு பெயர் பெற்றான். அவனுடன் நடந்த அந்த வரலாற்று நிகழ்வை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அவன் ரொம்ப அகங்காரத்துடன் திரிந்து கொண்டிருக்கின்றான். அகங்காரம் என்னைக்குமே நல்வழிப்படுத்தாது, தீமை வழியில்தான் கொண்டு சேர்க்கும். அகங்காரம் என்னைக்குமே உயர்ந்த நிலைக்கு நம்மை எடுத்து செல்லாது, அதற்கு மாறாக தாழ்ந்த நிலைக்கு தள்ளிவிடும். திருக்குறள்ல அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று நாம் படித்திருக்கின்றோம். அந்த நிலைப்பாட்டில் எம்பெருமானே கண்ணனாக வந்து அவதரித்திருக்கின்ற அந்த இடத்தில் அவனுடன் இணக்கமாக இல்லாமல் அவனையே ஒரு நாள் எச்சரித்து விட்டானாம். எப்படி இருக்கு பாருங்க. நமக்கெல்லாம் சக்தியையும் அறிவையும் கொடுத்த எம்பெருமானையே பார்த்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த சீமாலிகன் செய்திருக்கின்றான். தோழனா இருக்கிறானே, இவனை ஏதாவது செய்ய முடியுமா, வஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லையேன்னு கண்ணன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அப்பொழுது தானாகவே வந்து விழுகின்ற ஒரு செயலை ஆழ்வார் காட்டுகின்றார். சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய், ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய், ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய், இருவாட்சி பூச்சூட்டவாராய் அப்படின்னு அனுபவிக்கின்றார். இந்த சீமாலிகன் கண்ணனோட தோழமையாக இருந்து கண்ணன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டானான். கடைசியாக ஒரு நாள் கேட்குறான், கண்ணா நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த, ஆனால் சக்கராயுதத்தை பயன்படுத்துகின்ற அந்த வித்தையை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் விட்டு விட்டாயே, அதனால் அதை சொல்லி கொடுன்னானான். கண்ணன் பார்த்தான், இந்த சக்கராயுதத்தை கற்றுக்கொள்வது கற்பிப்பது ரொம்ப கடினமாயிற்றே, எனக்கே சில நேரத்தில் நழுவிடும் அப்படின்னானா. எப்படி இருக்கு பாருங்க. அவன் ஒரு திருடன் அப்படின்னா இவன் அதுக்கு மேலே திருடன்.
சொன்ன உடனே அவன் கேட்டானா, என்னால் முடியாதுன்னு ஏதாவது இருக்கா, அதனால் நீ சொல்லி கொடு கண்ணான்னானா சீமாலிகன். இதுதான் நேரம்னு பார்த்தான் கண்ணன். இதுதான் சமயம் என்று எண்ணிக்கொண்டான் கண்ணன். உடனே தன்னுடைய வலது திருக்கரத்தில் இருந்ததான சக்கரத்தை எடுத்து மேலே சுழற்றினானாம். உடனே அது மேலே போய் சுழழுது. சுழண்டு விட்ட அதே சக்கரத்தை மீண்டும் தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்தி கொண்டானாம். ஏந்தி கொண்ட பிற்பாடு சீமாலிகனை பார்த்து, இதுதான் முறை, இதுதான் வித்தை, இதுதான் சூட்சுமம், நீ படிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தானாம். உடனே இவன் என்ன பண்ணினான், சக்கரத்தை மேல் நோக்கி வீசினான். சக்கரம் சுழன்று கொண்டே வந்தது. சக்கரத்தை பிடிப்பதற்காக கைகளை காட்ட வேண்டும். கைகளுக்கு பக்கத்திலேயே தலை இருந்திருக்கு. தலையில போய் அந்த சக்கரம் விழுந்தது. தலையை ரெண்டாக்கி விட்டது, உடலிலிருந்து வேறுபடுத்தி விட்டதுன்னு பார்க்குறோம். என்னடா நண்பனை எப்படி தண்டிப்பதுன்னு யோசித்து கொண்டிருந்தான் இறைவன். ஆனால் தண்டனையை தானாகவே வாங்கி கொண்டான் சீமாலிகன். இதனால தான் கடவுள்கிட்ட போனால் நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். கடவுளுக்கே தெரியும் நமக்கு என்ன தேவை எது தேவையில்லைன்னு, அதனால் அவரே பார்த்து கொடுப்பார். இவன் போயிட்டு எனக்கு இதை கற்றுக்குடுன்னு சொல்லி கடைசியில் உலகத்தை விட்டே போய்விட்டான்னு என்கின்ற அந்த நிலைப்பாட்டினை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எடுத்து சொல்லி, அப்பேற்பட்ட இறைவன் இந்த திருவரங்கம்னு சொல்லப்படுவதான திவ்ய தேசத்திலே கிடந்த திருமேனியில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். என்ன கிடந்த திருமேனியுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டால், நின்னவங்க கொஞ்ச நேரம் நிற்பாங்க, கால் வலிச்சா போயிடுவாங்க. அப்புறம் உட்கார்ந்து இருக்கிறவங்க சரி பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் எழுந்து போயிடலாம். ஆனால் படுத்திருப்பவர்கள் அந்த வேலை முடிகிற வரைக்கும் கிளம்ப மாட்டார்கள் என்கின்ற ஒரு உறுதி உண்டு. அப்படித்தான் கண்ணன் திருவரங்கநாதனாக திருவரங்கத்தில் சயன திருக்கோலத்தில் படுத்து கொண்டு சர்வ ஜீவர்களையும் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லாமல் நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் என்று படுத்து கொண்டிருப்பதாக நம்முடைய முன்னோர்களான பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கின்றார்கள். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு இருவாட்சி பூவை சூட்ட வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுகின்றார். ஆழ்வாருடைய ஆசையும் நிறைவேறியது. என்ன நேயர்களே, இன்னைக்கு நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.